ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே இன் புதிய கலைப்படைப்பு டூம்ஸ்டோனின் முதல் தோற்றத்தை ரசிகர்களுக்கு அளிக்கிறது. புதிதாக வெளியிடப்பட்ட இந்த விளம்பர கலைப்படைப்பு ஸ்கார்பியன் மற்றும் பூமிரான் போன்ற மற்ற முக்கிய ஸ்பைடர் மேன் வில்லன்களையும் ரசிகர்களுக்கு காட்டுகிறது. மார்வின் ஜோன்ஸ் 3 நடித்த டூம்ஸ்டோன் விளம்பர பொருட்களில் 2 முறை இடம்பெற்றுள்ளார். அவற்றுள் எக்ஸ் தளத்தில் ஸ்பைடர்மேன் அடிக்கோடு நியூஸ் பகிர்ந்த ஒரு பிரமிக்க வைக்கும் ஓவியமும் அடங்கும். அதில் அவர் ஸ்பைடர் மேனை மிக உயரத்திலிருந்து தொங்கவிடுவது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளார். திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தின் பங்கு குறித்து அதிகம் வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சோனி மற்றும் மார்வெல் ஸ்டுடியோஸ் இணைந்து உருவாக்கும் புதிய ஸ்பைடர் மேன் முப்படத்தில் டூம்ஸ்டோன் ஒரு தொடர் வில்லனாக இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தில் சேடி சிங் மற்றும் டிராமெல் டில்மேன் ஆகியோர் வெளியிடப்படாத பாத்திரங்களில் நடிக்கின்றனர். அதே சமயம் மைக்கேல் மாண்டோ மேக்கார்கன் அல்லது ஸ்கார்பியன் உள்ளிட்ட பிற பாத்திரங்களில் காணப்படுவார். டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் டி படத்தின் கதை சுருக்கம் பின்வருமாறு: ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் படத்தின் சாதனை படைத்த உலகளாவிய வெற்றிக்கு பிறகு ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே பீட்டர் பார்க்கர் மற்றும் ஸ்பைடர் மேனுக்கு முற்றிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. 4 வருடங்கள் தன் பெயரை அறியாத ஒரு நியூயார்க்கில் குற்றங்களை எதிர்த்து போராடும் அவன் தன் நகரத்தை பாதுகாப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டான். ஒரு முழுநேர ஸ்பைடர்மேனாக. ஆனால் அவன் மீதான கோரிக்கைகள் தீவிரமடைய அந்த அழுத்தம் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது.